டாக்டர் சுமந்த், நான் வரேன் ராமசாமி. இன்றைய இந்த வாக்கு சதவீதங்கள் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இதை அடிப்படையாக வைத்து நம்ம ஏதாவது முடிவுக்கெல்லாம் வர முடியுமா, அல்லது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பார்க்கணுமா? ஆர் சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் இவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, தலைவர்களுடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், அல்லது அவங்க பேசக்கூடிய பேச்சிலேருந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்படி ஏதாவது ரீடிங் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த 2 கட்டம் 190 தொகுதிகளுக்கான தேர்தல் முடிந்திருக்குது 2 கட்டமாக? ஆமா, முதல்ல இந்த வாக்கு சதவிகிதத்தை வைத்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இல்ல எதிர்கட்சிக்கு ஆதரவு என்று கூறுவது யாராலையும் செய்ய முடியாத ஒன்று. ஒரு காலகட்டத்துல ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தியரி இருக்கும், அதிக வாக்கு சதவிகிதம் வாக்குகள் பதிவானால் அது எதிர்கட்சிக்கு ஆதரவு, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டர், மாற்றத்திற்காக போடப்படும் ஓட்டு. ஆனால் கடந்த 15 ஆண்டு காலமாக நம்ம பார்த்தால் அதிக வாக்குகள் ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட இன்ஸ்டன்சஸும் இருக்கு, வாக்கு சதவீதம் குறைந்தும் எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்த இன்ஸ்டன்ஸும் இருக்கு. சோ யாராலையும் இந்த எண்ணிக்கை 5%, 6% கிட்டத்தட்ட சராசரியாக கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு சதவிகிதம் குறைகிறது. சோ இது கணிசமான அளவுல குறைச்சோம். ஏன்னா 1%, 1.5% எப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறும். இப்ப தமிழ்நாடே நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 3 தேர்தல்ல 72, 73 இந்த முறை 73 இல்ல அதுக்கு 74 இருந்துச்சு 2014 74, அதுக்கு பிறகு அது 73 2.74 இருந்துச்சு. இப்ப கணிசமான அளவுல குறைஞ்சிருக்கு. பட் இதை விட இப்ப ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% குறைஞ்சிருக்கு. அப்கோர்ஸ் ராஜஸ்தான் இன்னையோட தேர்தல் முடிஞ்சிருச்சு. சோ ஃபுல் ஸ்டேட்ல உங்களுக்கு 6% குறையும் போது நிச்சயமா அது ஒரு சிக்னிபிகண்ட் வாக்கு சரிவாகத்தான் நம்ம பார்க்கணும். சோ 2 விஷயம் இருக்கு. நீங்க சொன்ன முதல் பாயிண்ட வச்சு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, கம்மியா இருக்கிறதுனால இவங்களுக்கு, அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பாடி லாங்குவேஜ், இந்த பிரச்சாரம் தொடங்கும் போது மோடிக்கு கேரண்டி, இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் இதெல்லாம் நாங்கள் செய்வோம், அண்ட் இந்த டெவலப்மெண்டல் அஜெண்டால பற்றி கொஞ்சம் பேச்சுக்கள் இருந்தது. முதல் ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு, தமிழ்நாடு ஓட்டெல்லாம் முடிந்த பிறகு அது அப்படியே ஒரு அபவுட் டர்னா மாறிடுச்சு. மாறி திருப்பியும் இந்து முஸ்லீமுக்கு போயிடுச்சு. இந்து முஸ்லீம், அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ், உங்க தாலி எல்லாம் எடுத்துருவாங்க, வீட்டெல்லாம் வித்துருவாங்க, ஃபோர்ஸபிளா எடுத்துருவாங்க, இந்த மாதிரி. ஸோ ஒரு பயத்தை உண்டாக்கும் ஒரு பிரச்சாரம், ஒரு வெறுப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இது மாறி. ஸோ நிச்சயமா பரவலான கருத்து என்னவென்றால், முதல் ஃபேஸ் சரியாக பாஜகவுக்கு போகவில்லை. அதை உணர்ந்துதான் பிரதமர் அவருடைய ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அஜெண்டாக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற கருத்து தான் பரவலாக. முதல் ஃபேஸ்ல போன முறை சிட்டிங் எம்பிஸ் ரொம்ப குறைவு தானே என்டிஏக்கு, இந்தியா கூட்டணிக்கு தான் சிட்டிங் எம்பிஸ் அதிகமா இருந்தது. இல்ல அவங்களுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட அந்த தொகுதிகள்ல இல்ல அவங்க தமிழ்நாடு விட அவங்க உன்னித்து கவனித்த இடம் அந்த முதல் ஃபேஸ்ல ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட 3 இடங்கள். சென்ற முறை ராஜஸ்தான்ல கிளீன் ஸ்வீப், ஒரு இடம் கூட தோக்கல. 25க்கு 25. அவங்களுக்கு என்ன பாதிப்பு வந்ததுன்னா, மகாராஷ்டிராலையும் ராஜஸ்தான்லயும் கிடைத்த ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ரொம்ப நெகட்டிவா இருக்கு. அந்த காரணத்தினாலதான் அவங்க கவலைப்பட்டாங்க. ஏன்னா எப்படியுமோ அவங்க தமிழ்நாட்டுல 10 சீட்டு ஜெயிக்க போறதோ இல்ல அந்த எதிர்பார்ப்புல இல்ல. ஆனால் முதல் ஃபேஸ்ல அவங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் இந்த 2 ஸ்டேட்ல அவர்களுக்கு உடனடியாக ஒரு கவலையை ஏற்படுத்தி விட்டது. இதன் நீட்சியாக இன்னைக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸ் கூட கர்நாடகால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 தொகுதிகளில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருப்பதாக இன்னைக்கு 14 தொகுதிகள் நடந்த தேர்தல்லே சொல்றீங்களா? தேர்தல்ல 6 தொகுதிகள் பாஜக தோக்குன்னு சொல்லல, ஆனால் பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி சாதகமான நிலையில இருக்காங்கிற கேள்வி இருக்குங்கிறீங்க. ஆமா, அந்த பெங்களூர்ல இருக்கக்கூடிய 2 தொகுதிகளும் தக்ஷின் கன்னடா அண்ட் உடுப்பி சிக்மகளூர்ல அவங்க சுலபமா ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஒரு 5-6 தொகுதிகள், சிக்பல்லாப்பூர், கோலார், சித்ரதுர்கா போன்ற தொகுதிகளில், ஹாசன் போன்ற தொகுதிகளில் ஒரு கடும் போட்டி நிலவுகிறது. 6 தொகுதி. ஓகே,
ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு இரண்டாவது கட்டத்திலையும் எண்ணிக்கை குறையுது, அல்லது கர்நாடகா வந்து அவங்களுக்கு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு எண்ணிக்கையா மாறுது அப்படிங்கிறீங்களா? அதுல கர்நாடகாவும் ராஜஸ்தானும் ஒரு மிகப்பெரிய இப்பொழுதைய எதிர்பார்ப்பு 5 இடங்கள் ராஜஸ்தானில் இழக்கக்கூடும். ஓகே, 25 ஜெயிச்சவங்க இந்த முறை 20 நீங்க சொல்ற கணக்குல பார்த்தா கர்நாடகாவும் ராஜஸ்தானுமே 10 தொகுதி இழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதாவது அல்லது அந்த 10 வருதாங்கிற கேள்வி இருக்குங்கிறீங்க? நிச்சயமா ஒரு இல்ல, கர்நாடகாவுல கிட்டத்தட்ட 8 to 10 தொகுதிகள் ஓவரால், 14 இடங்கள் இன்னும் வாக்கு பதிவு அடுத்த May 7 தான். சோ அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பிரெடிக்ஷன்ஸ் அப்படிதான் வருது. அங்க வந்து ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் 8 to 10 சீட் பாஜக இழக்கும். ராஜஸ்தான்ல 4 to 5 இடங்கள் இழக்கக்கூடும் 25 அப்படிங்கிறது பரவலான கருத்து. ரைட். யோகேந்திர யாதவோட அந்த ட்விட்டர் பதிவையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய கள நிலவரம்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து அவர் சொல்றது 70 முடியாது, 60 வந்தா பெரிய விஷயங்கிறாரு, 50 வரைக்கும் கூட போனா ஆச்சரியப்பட மாட்டேங்கிறாரு. இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, செஃபாலஜிஸ்டாவோ இல்லை நான் போய் ஒரு டேட்டா எடுத்துடல, நான் பயணிச்சதுல இருந்து மக்கள்கிட்ட இருந்து கேட்டதுங்கிறாரு. இது இந்த ஏன்னா யூபி ஒரு முக்கியமான ஒரு இடம் பிஜேபிக்கு, அங்க கிடைக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிறது தான் ஆட்சி அமைக்கிறதுல மிக முக்கியமா அவங்களுக்கு இருக்குன்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய ஈக்குவேஷன்ஸ் என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க? உத்தரப்பிரதேசத்துல இன்று பல ஜேர்னலிஸ்ட் நான் பேசும்போது அவங்க கொடுக்குற கருத்து எல்லாம் ஒண்ணுதான். யோகி ஆதித்யநாத் மீது மக்களுக்கு பெரும் நம்பிக்கையும் ஆதரவும் இருக்கு. ஓகே, ஆனால் பிரதமர் மீது அவ்வளவு எந்தூசியாசம் காண முடியவில்லை. சோ யோகி ஆதித்யநாத் என்னன்னா, லா அண்ட் ஆர்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு, பெண்கள் எல்லாம் இரவுல கூட தனியா ஒரு வெளியே போக முடியுது, அதனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால யோகிக்கு நாங்க வாக்களிப்போம். அந்த மொமெண்டம்ல தான் பிரதமர் எல்லா இடத்திலையும் பாஜக பிரதமரை மட்டும் நம்பிதான் போகுது. மற்ற எல்லா மாநிலங்களிலும் வேற யாருமே கிடையாது. ஆனா யூபில யோகியை நம்பி இருக்க வேண்டியது. ஓகே, யோகியுடைய முதுகில் ஓரளவு பிரதமர் சவாரி செய்யக்கூடிய ஒரு நிலைமை. என்னுடைய ஃபீட்பேக்ல இருந்து ஒரு 60 தொகுதிகள் கிட்டத்தட்ட கான்டெஸ்ட், பெரிய கான்டெஸ்ட் இருக்காது. அந்த மீதி 20 ஒரு கடுமையான போட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல ஜேர்னலிஸ்ட் வர்ற ஃபீட்பேக் வந்து மோர் ஆர் லெஸ் சென்ற முறை எங்க இருந்தார்களோ 65 பெற்றார்கள், போன முறை 65, 67, 63 அந்த மோர் ஆர் லெஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 5லயே இருக்கக்கூடும். பட் 80க்கு 80, 77 அது வருவதற்கான வாய்ப்பு. பிஜேபியோட பெரிய நம்பிக்கை என்னன்னா, இங்க நீங்க சொல்லக்கூடிய கர்நாடக இழப்பு அல்லது மகாராஷ்டிரால இழக்கலாம்ங்கிற எண்ணிக்கை எல்லாம் சரி பண்றது யூபியா இருக்கும் தான் அவங்க சொல்றாங்க. அந்த இழக்கக்கூடிய எண்ணிக்கை அங்க கூடுதலாக பெறும். ஆனால் அவ்வளவு சாத்தியமாக அங்கு கள நிலவரம் ஸ்வீப்புக்கு சாத்தியமாக இல்லை. பெரும் வெற்றி இப்போ 80க்கு 65 பெரிய வெற்றி தானுங்க. அது பெரிய வெற்றி. பட் இட் will not be enough to make up the others. பேசலாம் நான் வரேன் சார். அவர்கிட்ட முதல் கட்ட கருத்தை கேட்கல. ராமசாமி, இப்போ எப்படி பாக்குறீங்க சூழலை? ஒரு பதற்றம் தெரியுது, பாடி லாங்குவேஜ்ல மாற்றத்தை பார்க்க முடியுது. முதல் கட்ட பரப்புரையில வளர்ச்சி குறித்து பேசியவர்கள் இப்போது கொஞ்சம் வெறுப்பு அரசியலை நோக்கி போயிட்டாங்கிறார் டாக்டர் சுமந்த். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஒன்று வந்து சரி, எல்லாரும் இன்றைக்கி வெள்ளச்சட்டை போட்டிருக்க மாதிரி எல்லாரும் ஒரு ஒப்பீனியனை வந்து யூனிஃபார்மாக வச்சுருக்கோம். அதாவது தேர்தலில் இன்றைக்கி இருக்க ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து யார் வின்னர் யார் லூசர் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எல்லாருக்குமே வேறு வேறு ஐடியாலஜியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் செஃபாலஜிக்கலாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரொம்ப சிம்பிள், இந்திரா காந்தி அவர்கள் வந்து 1971 வார் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியாவில் ஒரு பெரிய ப்ரோ ஒப்பீனியன் அவங்க மேலே இருக்குது. ஆனால் ஓட் பர்சன்டேஜ் குறையுது, ஆனாலும் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து ஒரு அனுதாப அலை இருக்குது 96, 98க்கு அப்புறமா. ஆனால் 99ல் ஓட் பர்சன்டேஜ் குறையுது, ஆனாலும் அவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அதனால் ஓட் பர்சன்டேஜ் குறையறனால குறைஞ்சதுக்கு அப்புறமும் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்றதை பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால இது இன்னைக்கு ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் இவர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் வந்து ஒரு ஆறுதலாக சொல்லிக்கலாம், இல்லை ஒரு ப்ரையாரிட்டி வச்சு சொல்லிக்கலாம், அப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு கேரண்டி கிடையாது. நான் இன்னொரு கேரண்டி மட்டும் ஏன் வந்து கவனிக்கப்படுதுன்னா, கடந்த தேர்தலில் இவங்கெல்லாம் கூட்டணி அல்ல, இந்தியா கூட்டணி தனித்தனியாக இருந்தாங்க. இந்த முறை ஒன்றாக இருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் கூடல குறையுதுன்னா இட் இஸ் நாட் ஒரு குட் மெசேஜ் ஃபார் பிஜேபி அப்படின்னு ஜெனரலி வரக்கூடியதா இருக்கு. இட் இஸ் நாட். ஏன்னா 2019 தேர்தல் வந்து 2019 டோட்டல் ஓட் பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் 67.4. அது வந்து நம்ம சுதந்திர இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஓட் பர்சன்டேஜ் எவர். அப்படின்ற போது அதை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் பேசிஸாக எடுத்துக்க முடியாது. 2014, 2019
மற்ற தேர்தல்களோட சப்ஸ்டான்ஷியலி ஹையர். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2009 எடுத்துட்டோம் நிறைய முயற்சிகள் இருக்கு, கூட தான் செய்யுது. எலெக்ஷன் கமிஷனும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அதை வச்சு ஒரு ஓட்டர் ட்ராக் அப்படின்றத சொல்ல முடியாது. இன்னொன்னு இவங்க வந்து இது கூடி இருக்கணும்ல, குறையுது இல்லையா? இல்ல அதான் வெயிட் பண்ணுங்க. நான் அதை வந்து டைரக்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றதுக்கு நீங்க கூட்டணியும் ஒரு அரித்மெட்டிக் சொன்னீங்க. இதே கூட்டணி ரொம்ப சொற்ப எண்ணிக்கையிலான வாக்கு வித்தியாசம் அப்படி ஏதாவது வந்ததுன்னா கூட்டணியா ஒண்ணா இருக்கும்போது அது வேற ஈக்குவேஷனை மாத்தும்ல. 2009 வந்து அவங்க ஒண்ணா போட்டிட்டாங்க. அப்போ வந்து அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்னவா இருந்தது அப்படின்னா அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட கம்பேர் பண்ணும்போது அவங்க எடுத்த மேக்ஸிமம் நம்பர் எடுத்துக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி 2014-19 எடுத்ததோட அது குறைவான எண்ணிக்கை. இது இல்லாம 2014லயே சில மாநிலங்கள்ல 2019 சில மாநிலங்கள்ல இதே யூபிஏல மகாகட்பந்தன் அவங்க எல்லா கட்சிகளும் ஒண்ணா இருந்தது. பிஎஸ்பி, எஸ்பி, காங்கிரஸ் எல்லாரும். வெஸ்ட் பெங்கால்ல வந்து அவர்கள் வந்து வெறும் காங்கிரஸும் திரிணாமுலும் ஒன்னா போட்டிட்ட காலங்கள் இருக்கு. இல்ல இதே கர்நாடகால வந்து ஜேடிஎஸும் காங்கிரஸும் போன வாட்டி ஒன்னா போட்டிட்டாங்க. அப்ப நம்ம மாநிலம் வாரியா எடுத்துக்கிட்டா ஜேடிஎஸும் காங்கிரஸும் அப்போ ஒன்னா போட்டிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்காத எண்ணிக்கை இன்னைக்கு அவர்கள் ஒரு கூட்டணி கட்சி இல்லாத போது அவர்கள் வந்து தனியா எடுத்துருவாங்க, வர முடியாது. அதனால அவர்களோட எண்ணிக்கை வந்து நாடு முழுக்க அப்படின்றது இந்த மாநிலம் வாரியா அவர்கள் வந்து அதிகமா வாங்கல. இன்னொன்னு வந்து இந்த தேர்தல் களம் போது அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பரப்புரையில என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, பினராயி விஜயன் அவர்கள் எங்களுக்கு பாஜகவின் ஆட்சியில் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இன்கம் டாக்ஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணல. ஆனா உங்களோட பாட்டிமா உங்களோட இந்திரா காந்தி அவர்கள் வந்து அந்த ஆட்சி காலத்துல வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அப்போ ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல சிபிஐஎம், சிபிஎம் மொத்த கூட்டணி கட்சிகளே அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து தனியாக இதுதான் காரணம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆக்ட் பண்றது இல்ல அப்படின்ற ஒரு நியூட்ரலிட்டி இருக்கு. அப்படி வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது அப்படின்னா வேற ஒரு மாநிலத்துல போய் இன்னொன்னு சொல்றோம் அப்படின்னா இது அரசியல் டபுள் ஸ்டாண்டர்ட்.